1 2 3 13 14 15 16 17 22 23 24 25 31 32 33 34 35 36 37 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்கண்ணே இந்த ஜூஸ குடி. வாப்பா டேவிட். வாங்கடா. வாடா வினோத், எப்படா இருக்க? பரவாயில்லடா. என்னப்பா பெட்டி பேக்கெல்லாம் எடுத்து கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் ஊருக்கு போறோம்ப்பா. என்ன அதுக்குள்ளயா? இல்லப்பா, இந்த மாதிரி நேரத்துல நாங்க 2 பேரும் இங்க இருந்தா நல்லதுதான். ஆமா, ஆனா அவசரமா வர வேண்டியதுனால எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம்ப்பா. உங்களை மாதிரி சேகன் இருக்கிறதுனால எங்களுக்கு என்னப்பா கவலை, நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களே. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லப்பா, ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் அம்மா வளர்க்கிற முறையில தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் என் மகனை நல்லவனா வளர்க்கத்தான் ஆசைப்பட்டோம். எந்த தகப்பனும் தன் மகனை கெட்டவனா வளர்க்க ஆசைப்படவே மாட்டாங்க. ஊருக்குள்ள சண்டை சச்சரவும் தெரிஞ்சிட்டு இருந்தான். எங்கேயும் உருப்படாம போயிருவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். இப்ப நிம்மதியா இருக்கும்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரியவங்கிட்ட பழகுற விதமும் அவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் துடிக்கிறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இவனை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நல்லவனா மாத்திர மிகப்பெரிய சக்தி நட்புக்கு இருக்குங்கிறது இப்பராயா புரிஞ்சுக்கிட்டேன். இது போதும்பா, நாங்க சந்தோஷமா கிளம்புறோம். நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுங்களா? வேண்டாம் சாமி, உன்னை போலீஸ்காரன் முடிச்சுக்குவான். உடம்பு பத்திரமா பாத்துக்கணும் தம்பி, கொஞ்சம் பாத்துக்குமா என் புள்ளைய நல்லா. வா வா, எல்லாம் பாத்துக்கோ வா. ஏண்டா உங்க அப்பா நல்லவருங்கிறாரா இல்ல கெட்டவருங்கிறாரா? ஏண்டா மாப்பிள்ள, அப்பா உண்மையை தானே சொல்றாரு? உண்மையை தானே சொல்றாரா? கருமா, இந்த காப்பி எப்படி பசங்க எல்லாம் குடிக்கிறானுங்க? காப்பியா அது? ஐயா, அதான் கேண்டீன்ல கலெக்ஷனே சரியில்லை. வா இருக்கானே. என்ன என்னங்க பால் கணக்கு? பால் கணக்கு என்ன இத்தினூட்டு இருக்கு? அது அப்படிதான், கூட்டினா கணக்கு சரியா வரும். எவ்வளவு? 25 நாள் பால் 850 ரூபாய் 70 காசு. அட, இந்த பாலா போன கணக்கத்தான் எடுத்துட்டு வந்தியா? குடுத்துட்டா போகுது. ஆமா, மழை காலமே கிடையாது, நீ எது கொடையும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? விரிச்சா மடக்க முடியல, மடக்கினா பிரிக்க முடியல. கொடைய கொண்டா எங்க? ஆச்சரியமான கொடையா இருக்குதா? என்னவோ அன்னைக்கு கலைங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது, காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. என்ன அவ்வளவு சீக்கிரம் காதல விழுவிக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா என் மனசு சொல்லுச்சு, அழகான அறிவான காதல கிடைச்சிருக்கான், விட்டுறாதுன்னு சொல்லுச்சு. நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் கழிச்சுதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். நோ ப்ராப்ளம், இப்பவே சொல்லிட்டேன். ஆனா இனியும் லேட் பண்ணாத. கேரி ஆன். ஓ போடி. பணத்தையே வாழ்க்கையா நினைக்கிற அப்பா, அந்த அப்பனுக்கு தீனி போட்டுட்டு பேருக்கு மட்டுமே ஆம்பளையா இருக்கிற மாப்பிள்ள, சூழ்நிலை புரிஞ்சுக்காம காதல்ங்கிற பேர்ல காமத்துக்கு மட்டும் அலையிற ஒருத்தன்.
இந்த 3 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் தான் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நண்பனா இல்ல காதலனா ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் யோசிச்சு சொல்றேன், அதை சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன். அண்ணன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவாரு. இப்ப கிளம்பு, காத்து வரட்டும். இங்க முறைக்காத இதெல்லாம் அங்க போ போ சொல்றாங்கல்ல. ஏன்டா அப்படி சொன்ன? மச்சான், பொண்ணுங்க வேணும்னா வேண்டாம் பாளுங்க, வேண்டாம்னா வேணும் பாளுங்க. ஏன்னா இது அவங்க பிறவி குணம். இப்ப அவன் கிடைப்பானா மாட்டான்னு ஏங்கும் போது கிடைச்சாதான் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இத நான் சொல்லல. எவன்டா சொன்னது? சுகுமார்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. போறேன் போறேன். இன்னும் உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜ்ல காப்பாற்ற வேண்டியிருக்கு. டேய், யாராவது போறதுக்குள்ள இந்த வர்றா. எல்லா பிரச்சனையும் கொட்டி தீர்த்துட்ட போல இருக்கு கோர தீர்ப்பு மன்றத்துல. இங்க வாசல்லையே ஒருத்தன் உனக்காக காத்துட்டு இருக்கான். அவனை வான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வலி. வருவானா மாட்டானான்னு தெரியாத ஒருத்தனுக்காக வாசக்கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்க. உன் சூழ்நிலையை தெரிஞ்சு தாண்டி நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். காமம் மட்டுமே குறியா இருந்தா உங்க அப்பா கிட்ட காசை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன். உன்னை கதற கதற கற்பழிச்சிட்டு போயிருப்பேன். நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்கடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மிதிய பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும். என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிற. நான் சொல்றேன்டா பதில. வினோத் வேண்டாம். அவ எனக்கு வேணும்டா. நம்ம காலேஜ் கலக்குது. ஐயோ உங்க அப்பா கிட்ட மோப்பன்னு சொல்லிட்டு சொல்லும். என்னத்தான் ஒரு அடையாளத்துக்காக மஞ்சள் சட்டை போட்டு சொன்ன. நீங்க மஞ்சள் சட்டை போட்டதுக்கு நீ மஞ்சள் சட்டை தானே போட்டு வர சொன்ன. மாத்திரம் பிடிச்சவன நீ. எனக்கு அவ தானே சொன்னா. மஞ்சள் காட்டு மைனா என்ன கஞ்சி கஞ்சி சரி, இந்த வாத்தி இருக்கானே வாத்தி எப்ப பார்த்தாலே நய 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 நயன்னு இருப்பான். ஆனா உன்னை பார்த்தா விட்டு பவ்யமா இருக்கானே. ஏன்? அது ஒண்ணு இல்ல மச்சி, நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வீட்டுக்கா? ஏய், எங்க அக்கா வீட்டுக்குடா. அக்கா வீடா? நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா. அவர் வந்தா அப்போ நான் போயிருந்தேன்டா. அப்ப அவர் என்ன வீட்டுக்கு வா காபி சாப்பிட்டு போலான்னு சொன்னாரு. வீட்டுக்கு வா காபி சாப்பிடலாம். டேய், காபி சாப்பிடலான்னாரு. ஆனா காபி சாப்பிடல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க ஐயாச்சி இல்ல மதுரை மீனாட்சி அம்மாச்சின்னு. மீனாட்சியா? புரியலையே. சிதம்பரத்துல யாராச்சி? ஐயாச்சி. மதுரையில யாராச்சி? அம்மாச்சி. அந்த ஆட்சி தாண்டா அங்க நடக்குது. அந்த அம்மாவை அவர் பாத்துட்டாருன்னா ஐயா கைய இங்க வைக்கிறாரு, இங்க வைக்கிறாரு, எங்கெங்கயோ வைக்கிறாரு. அவரு வைக்கிறத நான் பாத்துட்டேனா, அதனால என்ன பாத்துட்டாருன்னா பவ்யமா நடந்துக்கிறாரு. ஐயா வைக்கும் போது நான் பார்த்ததுனால யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கியாடா? சொல்லிட்டலாம், நாங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அதனால நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பாரு. இனிமேல் நான் பரிச்சை எழுதுல பரிச்சை எழுதுறப்ப காப்பி அந்த ஆளு முன்னால காப்பி 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 கண்ணு எழுதுறேன் பாரு. இந்த காப்பி விடு, அங்க ஜெராக்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்கா. ஏய், என்னடா 3 பேர்த்தையும் மனசட்ட போட்டோம் சொல்லி போட்டா அவன் இன்னொரு ஒரு ஆட்டை போட்டு போறான். சீத்து, ஐயோ சீத்துமா.
என்ன இது கருப்பு கருப்பு கருப்புக்காக கவிதா வெயிட்டிங்கடா என்ன இது சிவப்பு சிகப்புக்காக சீதா வெயிட்டிங்கடா பாவி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு வேலை பண்றான் பாத்தியா ஏய் பாக்கத்தாடா அத்தை மாதிரி இருப்பேன் நான் போடுவேன் பல சட்டைய நான் கரெக்ட் பண்ணுவேன் பல கட்டைய சீத்து சீத்தம்மா சீத்து கண்ணு சீதா இல்லைங்க சார் ஓகே சார் போலாம் சார் எங்க போறது நம்ம வீட்டுக்கு நம்ம வீடா ஏன்டா என் ஊரு நம்ம ஊர் ஆயிடுச்சா உங்க ஊடுதான் விடுங்க சார் என்ன விஷயம் ஆண்டி கையில ஒரு கப் காபி சாப்பிடுங்க சார் ஒரு கப் காப்பியா ஏன்டா என் வீடு காப்பி கிளப்பாயிடுச்சா இறங்கடா தேவாங்க இறங்க டீ கடையில டீ குடிக்கிற தேவாங்க எல்லாம் ஆண்டி கையில காப்பி சார் உண்மை உனக்கு என்ன வேணும் லிஃப்ட் சார் காலேஜ் பஸ் வரேன் அது ஏறிப்போ வீட்டுக்கு போகணும் சார் யார் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு என்ன விஷயம் ஆண்டி பார்க்கணும் சார் எதுக்கு ஆண்டியை பாக்குறேன் ஆண்டி கையால ஒரு கப் காஃபி குடிக்கணும் ஏன்டா ஆண்டி என்ன மில்க் பூத்தா வச்சிருக்கீங்க ஆளுக்கு ஆள் காப்பி கேக்குறீங்க முதல்ல என் வீட்டுக்கு மில்க் சப்ளை நிறுத்துறேன் சார் நில்லுங்க சார் என்னது ஐயப்பன் சார் எதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற ஆண்டிக்கு கொடுக்கறதுக்கு தான் சார் ஆண்டிக்கு எதுக்கு வந்தா காபி சாப்பிடலாம் தான் சார் முதல்ல அவன் கேட்டான் இவன் கேட்டான் இப்ப இவன் கேட்கறான் ஒருவேளை ஃபேமிலி மேட்டர் லீக் ஆயிருக்குமோ இப்பதான் தெரியுது போன மாசம் ஏன் பால் பில் எகிரிச்சுன்னு சார் ஓட்டாண்டி ஆக்குறான் சார் அங்கிள் சுனில் பேசுறேன் ஆர்டிஓ ஆபீஸ்ல உங்க காடியை பிடிச்சிட்டாங்க நான் பேசுற ஹிந்தி அவனுக்கு புரியல அவன் பேசுற தமிழ் எனக்கு புரியல என்ன பண்றது டேய் நீ தமிழ் கத்துக்கிட்டா எனக்கு என்ன அவன் ஹிந்தி கத்துக்கிட்டா எனக்கு என்னடா என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நீங்க வரியா இல்லையா அரே அங்கிள் இதுவே மும்பையா இருந்தா ஐஸ்வர்யா ராய் அசின் ரேமா சென்னை வச்சு அந்த காடியை நான் வெளியே எடுத்துருவேன் ஆனா இப்ப நான் இங்க என்ன பண்றது அது எனக்கு ராசியான காரு கண்டிப்பா அந்த கார் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு வர இல்ல அரே அங்கிள் இந்த கார் போனா போதும் உங்களுக்கு நான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்றேன் அந்த கார் இல்லைன்னா நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத बोलता है अंकल अरे भगवान मुंबईல இருந்து சென்னைக்கு தனியா வந்து இப்ப சென்னையில இருந்து மும்பைக்கு தனியா போறேன் மா பாப் கேட்டா என்ன சொல்றது ஒண்ணும் புரியல அரே பகவான்